சின்னாளவட்டியில் சித்திரை திருவிழா பூப்பல்லாக்கில் ஸ்ரீராம அழகர் கள்ளழகர் அலங்காரத்தில் பிரியாவிடை பெற்று பிருந்தாவனம் தோப்பிற்கு சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளவட்டியில் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். 97 வருடங்களாக சின்னாளவட்டியில் சித்திரை திருவிழாவினை ஸ்ரீராம அழகர் தேவஸ்தான கமிட்டியர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். கடந்த 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்றே காந்தி கிராமம் வெள்ளியங்கிரி நதியில் ஸ்ரீ ராம அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சின்னாளப்பட்டியில் நகர்வலம் வந்த ஸ்ரீராம அழகர் 27ஆம் தேதி பொன்விழா மண்டபத்தில் உள்ள தச அவதார கொட்டையில் தங்கி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அன்று இரவு ஸ்ரீராம அழகர் தசாவதாரம் எடுத்த பின்பு ஸ்ரீராம அழகர் தேவஸ்தான கமிட்டியார்கள் ஸ்ரீ காமசுவாமி கோவில் கமிட்டியர்களிடம் ஸ்ரீராம அழகரை ஒப்படைத்தனர். ஸ்ரீராம அழகர் பூ பல்லாக்கு கமிட்டியர்கள் கள்ளழகராக அலங்காரம் செய்து அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லாக்கில் வைத்து வழிபாடு செய்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணி அளவில் மேளதாளங்களுடன் அழைத்து வரப்பட்ட ஸ்ரீராம அழகர் தேவஸ்தான கமிட்டியர்களுக்கு காமசுவாமி கோவிலில் கமிட்டியர்கள் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதன் பின்னர் காலை 7 மணி அளவில் காமசுவாமி கோவில் பரம்பரை அரங்காவலரும் ஜமீன்தாருமான TC முத்துக்குமார் கொடியசைக்க காமசுவாமி கோவில் கமிட்டியார்கள் மற்றும் இளைஞரணியினர் பூப்பல்லாக்கை கோவிந்தா 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 என்ற கோஷத்துடன் பூப்பல்லாக்கை தூக்கிக் கொண்டு சுவாமியை ஊஞ்சல் போல் ஆட்டிச் சென்றனர். கோட்டை மந்தை மைதானம் அரச மரம் அருகே கள்ளழகர் வருகைக்காக காத்து கொண்டிருந்த தேவர் சமுதாய மக்களிடம் பூப்பல்லாக்கை காமசுவாமி கோவில் கமிட்டியினர் ஒப்படைத்தனர். அப்போது காமசுவாமி கோவில் கமிட்டியர்களுக்கு பூ பல்லாக்கை கொண்டு செல்லும் தேவர் சமுதாயத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். ஸ்ரீ காமசுவாமி கோவில் கமிட்டியர்கள் தேவர் சமுதாய முக்கிய பிரமுகர்களுக்கு கோவில் கமிட்டியின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்பு பூப்பல்லாக்கை தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் காலை 10:30 மணி அளவில் சின்னாளப்பட்டி பிரிவு அருகே உள்ள பிருந்தாவன தோப்பிற்கு கள்ளழகரை அழைத்துச் சென்றனர். வழி நெடுங்கிலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் காத்திருந்து கள்ளழகரை தரிசனம் செய்தனர். பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை கள்ளழகர் நிறைவேற்றியதாக கள்ளழகர் பவனி வந்த பூ பல்லாக்கின் மீது பக்தர்கள் வாழைப்பழம், பூ, காசு, மாதுளைப்பழம், திராட்சை பழம் ஆகியவற்றை சுவாமியின் மீது எரிந்து தங்கள் காணிக்கைகளை செலுத்தினர். பூப்பல்லாக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு காமசுவாமி கோவில் கமிட்டி பரம்பரை அரங்காவலர் TC முத்துக்குமார், தலைவர் S சிவமுருகேசன், செயலாளர் AKV ராஜா, பொருளாளர் N சுப்பையா, உதவி தலைவர்கள் P ராகவன், V முருகன், துணை செயலாளர்கள் R தியாகராஜன், M பிரசன்னா, K சீனிவாசன், A அழகேசன், J ராம்குமார், P முகுந்தன், S வினோத்குமார் தலைமையிலான விழா கமிட்டியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பக்தர்களுக்கு சுவாமி முன் வைத்து படைக்கப்பட்ட தேங்காய், வாழைப்பழம், இனிப்புகள் மற்றும் மல்லிகை பூக்கள் பிரசாதமாக வழிநெடுங்கிலும் வழங்கப்பட்டது.